இது பார்த்திங்கன்னா அஸ்வகந்தாவோட அந்த ரூட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லெமனோட லீவ்ஸ். இதுவுமே வந்து ஹேர் க்ரோத் ஸ்டிமுலேட் பண்ணும். இதோட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ப்ளாகில் கொடுத்துருக்கேன், ப்ளாக் செக் பண்ணுங்கள். இது வந்து வெந்தயக்கீரையும் வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு அந்த ஹேருக்கு நல்லது. இது வந்து ஊமத்தம்பூ, டட்டுரா ஃப்ளவர் சொல்லுவோம். இதுவுமே ஹேரை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணும். இது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் சீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு ஹெர்பல் பிளான்ட். இது வந்து நல்லா கேசத்தை கருமையாக்கும். இதுவும் ஒரு ஹெர்பல் பிளான்ட். இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரெஸ்ஸோட வகையானது, அதுவும் ஒரு ஹெர்பல் பிளான்ட். இதுவும் காம்ஃப்ரியோட வயலட் ஃப்ளவர்ஸ், இதுவுமே ஒரு ஹெர்பல் பிளான்ட். இது வந்து வல்லாரைக்கீரை சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே நல்லா ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து க்ரீன் துளசி. அந்த வீடியோவில் நம்ம பிளாக் துளசி பார்த்தோம், இது க்ரீன் துளசி. இதெல்லாம் சாம்பிளுக்கு தான் ஒரு இலை வச்சுருக்கோம். நாங்கள் ஹேர் ஆயில் பண்ணும்போது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய போடுவோம். இது வந்து மின்ட் லீவ்ஸ். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஹேர் க்ரோத். இது ரோஸ்மெரி. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஹேருக்கு. இது ரொம்ப நல்லா ஹேர் க்ரோத் பண்ணும். இது அரப்பு செடியோட ஃப்ளவர்ஸ். இதுவுமே நல்லா ஹேர் க்ரோத் பண்ணும். அரப்பு பவுடர் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஹேர் ஆயிலில். அப்புறம் இந்த ஃப்ளவருமே வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்ல ஃப்ளவர். இது வந்து கறி லீவ்ஸு. இந்த லீவ்ஸுமே நல்ல இது கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அதுவும் உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா ஒரு கீரை வகையான சேர்ந்தது, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கள்ளி. நம்ம ஆலுவேராவில் எவ்வளோ ஜெல்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு அதுலேயும் இருக்கும், ரொம்ப நல்லது. ஷாலட்ஸ், சின்ன வெங்காயம், இதுவும் வந்து நல்ல ஹேர் க்ரோத்தை தூண்டக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸும் நாங்கள் ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மண்ட் ஆயில் எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பி சீட்ஸ், கசான்னு சொல்லுவோம் இல்லையா, இதுவுமே நல்ல ஹேர் க்ரோத்தை நல்லா தூண்டக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான்.